நீங்கள் மோடி கிட்ட என்ன காட்டுறீங்க, பல்ல காட்டிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு படம் காமிச்சாரு. பாஜகவுடன் கள்ள கூட்டணி இருப்பது ஸ்டாலின் தான், திமுக தான், அவர் இன்னொரு படம் காமிச்சார். மக்களுக்கு ரொம்ப நாளாக எல்லாரும் படம் காட்டிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அரசியல். அப்போ சிலபஸ் வந்து மோடியுடன் நட்பு பாராட்டுவது யார்? நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும். நம்ம சத்யாவின் குலு குலு ஏசி ஆஃபர். எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல. இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் 6000 மதிப்புள்ள 4 சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க. உங்கள் சத்யா. பாஜக எங்க இருக்கு? திமுக தான் எங்க எதிரி. திமுகவும் அதிமுகவும் நெருச்சல். வடசென்னையில் நாமினேஷன் 2 பேர் ஃபைல் பண்ணும்போது சண்டே ஆச்சுன்னா, ஒழுங்கா டைமுக்கு வந்த அண்ணன் பால் கனகராஜ் நாமினேஷன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தள்ளி போகுது. பிஜேபியை தள்ளுறாங்க. மொத்த 40 தொகுதியிலுமே வந்து பாஜக வந்து 3வது அணியா வருமா? இவங்க இடம் கொடுக்கூடாதுன்னு தெரியல. கூட நாம் தமிழர் கட்சி வந்து க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் உடனே கிடைக்குது. அவர் கூட்டணியில் இருக்காருல்ல, பம்பர சின்னம் கேட்கறது ஒரே கட்சி. ஆனா நீங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கீங்க, இந்திய கூட்டணி இருக்கீங்க. போய் 100 டைமண்டா கேட்டாங்க, அவங்க லண்டன்ல இருந்து எடுத்துன்னு வந்து கொடுங்க. இதெல்லாம் வந்து இவங்களோட ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் அந்த 1-2 அடிக்கும். பூத்துல இது அப்பட்டமா தெரியும். இந்த மூஞ்சிலாம் ஒன்று நமக்கு போடுமா, சரி உனக்கு 5 ஓட்டு போட்டுக்க, எனக்கு 5 ஓட்டு போடுங்க, இவங்களை ஒன்றி டோக்கனை கொடுத்து உள்ள விடுது. அங்கே வரும்போது பாரத் மாதா கி ஜெய்னா மணி ஆயிடுச்சு, போயிட்டு வர சொல்லுங்க. அண்ணாமலைக்கு எதிராகவே அவங்க கட்சியினரே இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. பேசப்படுறதெல்லாம் இல்லை, அது உண்மை தானே. குஷ்புக்கு சீட்டு கொடுக்கல, ஐயா எச் ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கல. இல்லை, அவர் தான் அரசியலை விட்டு நான் விலகிறேன். நான் விலகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இல்லைண்ணா நீங்கள் விலகிட்டா எப்படி, நீங்கள் வாங்கினேன், நீ என்ன விலகிறது, நானே விலகிறேன். அப்படி கிடையாது. ராதிகா பேசுனாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாட்டாமையை வர சொல்லுவேன் அப்படின்னு. நாட்டாமல் அங்கே வந்து என்ன பண்ண போகிறாரு? அவரை நிறைய தேர்தலில் நிற்கும்போது காப்பாற்றிக்க முடியாமல், கட்சியை காப்பாற்றிக்க முடியாமல் கலைச்சி ஒரு வேளை ஜெயிச்சார், இல்லை ஒரு வேளை வந்தார் விஜய் பிரபாகர். அந்த ஒரு கட்சி இருக்கட்டுமே, நல்லா சோறு போட்ட நல்ல மனுஷன் இன்னைக்கு இல்லை அப்படின்ற அந்த ஒரு அனுதாபம், அதில் போய் குறுக்கில் நின்ட்டாங்க இப்போ 2 பேரும். இப்போ அவர் இப்போ மேலேருந்து ஐயா பாப்பாரி. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையிலிருந்தே அவர் சில விஷயங்களை கட்சியினருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலைநகர் டெல்லி பிரச்சனையா இல்லாமல் இன்டர்நேஷனல் ப்ராப்ளமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகும்போது நீங்கள் என்ன வேணால் நடவடிக்கை எடுக்க, ஜெயலலிதா மாதிரி. அப்போ பிரச்சனை கிடையாது. இதே நிலைமை நீடிச்சுன்னா எந்த ஒரு முதலமைச்சரையோ இல்லை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ நீங்கள் கைது செய்து நேராக எடுத்துமே அமலாக்கத்துறையில் கஸ்டடியில் வச்சுட்டீங்கன்னா, மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப பரபரப்பாக சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் மாறி மாறி பேசிக்கிறது, பதில் சொல்கிறதுன்றது நடக்குது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது உதயநிதி கிட்ட சொன்னார், ஸ்கிரிப்டை மாற்றுப்பா, ஒரே ஸ்கிரிப்டை பேசுகிற அப்படின்னு சொன்னார். செங்கல்லையே காட்டிகிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு அமைச்சர் உதயநிதி பதில் சொல்லும்போது, நானாவது செங்கல்லை காட்டினேன், கல்லை காட்டினேன், நீங்கள் மோடிக்கிட்ட என்ன காட்டுறீங்க, பல்ல காட்டிகிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு படம் காமிச்சார். மறுபடியும் அதுக்கு பதில் சொல்லும் விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கள்ள கூட்டணியில் இருப்பது ஸ்டாலின் தான், திமுக தான், அவர் இன்னொரு படம் காமிச்சார். இந்த படம் காட்டுற அரசியலை எப்படி பார்க்குறீங்க? அதான் மக்களுக்கு ரொம்ப நாளாக எல்லாரும் படம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அரசியல். காரணம் என்னென்னா, படம் காட்டுறதுன்றது இப்போ அதிகமாக காட்டுவாங்க. பிரதமர் வந்து டாட்டா காட்டுவார், இவங்க படம் காட்டுறாங்க, மக்கள் அந்த படத்துக்கு பாடமாக வரியை கட்டுறாங்க. இதுதான் இயல்பான அரசியல். இப்போ இதை தாண்டி வந்து பார்க்கும்போது என்னென்னா, இந்த தீவிரத்தன்மை அடைகிறது பிரச்சாரம். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நம்ம போன்ற பத்திரிகையாளர்களுக்கு சுவாரஸ்யமான நிறைய சம்பவங்கள் அங்கங்கே சின்ன லெவலில் பெரிய லெவலில் நடக்குது, சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் நடக்குது. இப்போ இதில் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 பேரும் மாறி மாறி கிண்டல் பண்ணாலும் பாரத பிரதமர் மோடியோட நெருக்கம் இல்லை, நான் அந்நியப்பட்டிருக்கிறேன் அப்படின்றத பதிவு செய்கிறாங்க மக்கள்கிட்ட. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, பல்ல காட்டுறீங்கன்னாரு. சரி, கேலோ இந்தியாவுக்கு கூட்டின்னு வந்து இவர் எதை காட்டினார், அந்த கேள்வி வருது. அதேமாதிரி அவரை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தள்ளி இருந்தோம், ஆனால் நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்தப்போ எதுவுமே செஞ்சிக்கலை, தமிழக மக்களை வஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாரத பிரதமர் மோடி அவரோட புகைப்படம் தான் இப்போ படம். அந்த ஃபோட்டோவில் யார் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ அந்த ஃபோட்டோவை காட்டி பாருங்கள், இவரோட இவர் சேர்ந்துருக்காரு. இதுதான் சிலபஸ். இப்போது நாங்கள் இல்லை, அவங்க தான் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் இல்லை, அவரோட நாங்கள் நட்பு பாராட்டல, அவரோட நாங்கள் டீ குடிக்கல, அவரோட நாங்கள் சமரசம் பண்ணிக்கல, அவரோட நாங்கள் ஃப்ரெண்ட்லி இல்லை. அப்போ சிலபஸ் வந்து மோடியுடன் நட்பு பாராட்டுவது யார்? நான் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதிமுகவும் அந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டாங்க,
திமுக ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த நிலைப்பாடில் இருக்காங்க. திமுக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருக்காங்க. அதிமுக பாதி. இப்போ ஐயா சிவி சண்முகம்லாம் இப்போ தான் ஒரு ஸ்பீடு எடுத்திருக்கிறாரு. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உக்ரமாக அவரும் நிறைய பேசுவார். இப்போ அவரும் ஐயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிவி சண்முகமும் நகைச்சுவை கலந்து இப்போ அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறது அதிமுக போட்ட பிச்சை அப்படின்ற அளவுக்கு வந்துட்டார். இப்போ ஒருத்தருக்கு பிச்சை போடுறோம் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கட்சியை கொச்சப்படுத்துகிறாங்கன்றதை பார்க்கணும். அப்போ இந்த தீவிர தாக்குதல் என்பது இன்னும் மேலும் மேலும் ஜாஸ்தியாகும். அதாவது எப்படின்னா அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி குத்திக்கிட்டு ஒரு குத்து பிஜேபி மேலே மாறி மாறி விடுவாங்க. விட்டுட்டு உன்னாலதான் அப்படின்ற மாதிரி. அதாவது பிஜேபி அந்நியப்படுத்துகிற அந்த வேலையை கிட்டத்தட்ட எல்லாருமே திமுகவிலையும் சரி அதிமுகலையும் சரி. இப்போ வேலுமணி கூட சொன்னார், பாஜக எங்கே இருக்குது, திமுக தான் எங்கள் எதிரி, களம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியும் அதை சொன்னார். கனிமொழியும் சொல்கிறாங்க, ஸ்டாலின் சொல்கிறாரு, திமுகவில் தலைவர்களாக தான் சொல்கிறாங்க. டிஆர்பி ராஜா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது பிரதான எதிர்கட்சி அதிமுக, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு பதில் கேளுங்க, சில்லற கட்சியை பற்றிலாம் பேசாதீங்கன்ற ரொம்ப காட்டமாகவே சொல்கிறாரு. பாஜக ஃபீல்டில் இல்லை அப்படின்றத காட்டுது. அது பாஜக ஃபீல்டில் இருக்குது இல்லைன்றதை தாண்டி நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது 18 விழுக்காடு நாங்கள் வளர்ந்துட்டோம், அண்ணாமலை அடுத்த முதலமைச்சர் ஆவார், அண்ணாமலை தலைமையில் தான் கூட்டணி அமையும், எடப்பாடி பழனிசாமி வந்து அவரோட தலைமையை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுபொருள். இது இவங்க செட் பண்ண நரேட்டிவ். யார்? பாரதிய ஜனதா கட்சி செட் பண்ண நரேட்டிவ். இல்லை அது ஆதரவு நிலைப்பாடு இருக்கவங்க. இப்போ இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. யார் செட் பண்ணுறாங்க? திமுகவும் அதிமுகவும் நரேட்டிவ் செட். இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், குறுக்க வந்துட்டு அங்கிட்டு போய் இரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியை தள்ளுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வட சென்னையில் நாமினேஷன் 2 பேர் ஃபைல் பண்ணும்போது சண்டை ஆச்சுன்னா ஒழுங்காக டைமுக்கு வந்த அண்ணன் பால் கனகராஜ் நாமினேஷன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தள்ளி போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு களத்தில் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிவிட்டு என்ன ஆகிடுவாங்கன்னா மக்கள்கிட்ட ஒன்று பிஜேபி இங்கே இடம் கிடையாது, ஒன்று அதிமுக இல்லை திமுக, இல்லை திமுக அதிமுக இப்படின்ற அந்த நரேட்டிவை இவங்க செட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அப்போ பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இருக்குது. களத்தில் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நம்ம இங்கே உட்காந்து சொல்லக்கூடாது. ஜூன் 4ஆம் தேதி தான் அந்த முடிவு தெரியும். பட் இது என்ன பிரச்சனைனா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வேலூர் எடுத்துக்கோங்க. வேலூர் மாவட்டத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியும் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே வந்து பலமுனை போட்டி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கீழேருந்து ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு வந்து மன்சூர் அலிகான் கூட அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போ ஒருவேளை அவர் ஒரு 8000 ஓட்டு வாங்குறாருன்னா அது யாரோட ஓட்டு? அந்த சிறுபான்மையினர் ஓட்டு. இல்லை 10,000 ஓட்டு வாங்குறாருன்னா யாரோட ஓட்டு இவர் சாப்பிடுவார்? இப்போ ஏசி சண்முகம் வந்து என்ன சொல்கிறாரு, முதுகில் குத்திட்டாங்க அதிமுக அப்படின்னு. இப்போ ஐயா கேசி வீரமணி முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, முதுகுலெல்லாம் குத்தலை, இப்போ குத்துறேன் வா ஒன்று, இப்போ காட்டுறான் யார், கேசி வீரமணின்ற மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்போது ஏசி சண்முகம் மேலே என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. துரை முருகன் அவரோட மகன் கதிரானந்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதி சட்டமன்ற தொகுதி நல்லா இருக்குது, ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்க்குறதே கிடையாது, மக்கள் பிரச்சனையை கேட்கல, கோரிக்கை கேட்கல, 5 வருஷமாக இருந்தார், ஒன்றும் ஒரு துரைமுருகன் அளவுக்கு மக்கள்கிட்ட அந்த பரிட்சயம் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு அவப்பெயரும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு தொகுதி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த உக்கிரம் இந்த தீவிரம்லாம் ஜாஸ்தியாகும்போது பாரதிய ஜனதா கட்சியை தள்ளி வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒரு சில முக்கிய கேண்டிடேட்கள், இப்போ பச்சைமுத்து இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. இப்போ கேண்டிடேட்டை வைத்து ஒரு சில இடத்துல வந்து அவங்க வந்து 3வது இல்லை அந்த டஃப் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மற்றபடி மொத்த 40 தொகுதியிலையுமே வந்து பாஜக வந்து 3வது அணியாக வருமா அப்படின்னா அதற்கு வந்து இவங்க இடம் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியல. கூட நாம் தமிழர் கட்சி வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு சின்னத்தை கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி மாற்று சின்னம் கொடுங்க, இது வேணாம், நீங்கள் கொடுத்தது வேணாம், நாங்கள் கேட்குறது கொடுங்கன்னா அதுக்கும் தயாராக இல்லை. இப்போ அந்த சின்னம் வந்து தூங்க தான் போகுது. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா ஜிகே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் உடனே கிடைக்குது. இல்லை அவர் கூட்டணியில் இருக்காருல்ல. இப்போ நாம் தமிழர் கட்சியும் வந்து மோடி அவர்கள் சிறப்பான ஆட்சி, தேசத்தின் வளர்ச்சி தான் தமிழகத்தோட வளர்ச்சி, அண்ணன் சரத்குமார் போல நானும் படம்லாம் எடுத்துருக்கிறேன், நானும் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா அவர் கேட்குற 2 சின்னம் கேட்டால் கூட கொடுப்பாங்க. பாதி ஊரில் இந்த சின்னம் வச்சுக்கோங்க, மீதி ஊரில் இந்த சின்னம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதாவது சாதாரண ஆளுங்களுக்கு இப்போ மக்கள்லாம் வந்து இப்போ பார்க்குற மக்கள், அதுவும் ஊடகத்தில் பார்க்குறவங்கலாம் விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அரசியல் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்களும் ஆதாயம் அடைகிறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட இதை பற்றி எதுவுமே தெரியாமல் முடக்கப்பட்ட சின்னம் கூட்டணியில் போனால் வருது, கூட்டணியில் இல்லைன்னா சின்னம் முடக்கப்படுது. அப்போ இதற்கு யார் காரணம்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கும். ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கோரிக்கையின் மீது நியாயம் இருக்குன்னா அதை கன்சிடர் பண்ணும். அது கூட பண்ணாமல் காலதாமதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன சிக்கல்? இப்போ பம்பர சின்னத்தை ஒட்டுமொத்த இந்தியாவில் வேறு யாருமே கேட்கல. பம்பர சின்னம் கேட்குறது ஒரே கட்சி, அந்த சின்னம் சும்மா தான் இருக்குது. அந்த சின்னத்தை கொடுத்தா என்ன பிரச்சனை? ஆனால் நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கீங்க, இந்திய கூட்டணி இருக்கீங்க, அதனால் பம்பரம் கேட்டால் எப்படி உடனே கொடுக்க முடியும்? அது என்ன டைமண்ட், கொய்னூர் டைமண்டாக கேட்டாங்க அவங்க, லண்டன்லேருந்து எடுத்துன்னு வந்து கொடுங்க.
பம்பரம் சின்ன பசங்க விளையாடுற பம்பரத்தை கொடுத்துருங்க, நாங்கள் எங்கள் பம்பரத்துக்கு போய் நாங்கள் விளையாடிக்கிறோன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதை கூட கொடுக்க மாட்டேன். அப்போ விவசாயி போராட்டம் பண்ணுற விவசாயிக்கும் மீது அக்கறை கிடையாது, கரும்பு சின்னம் வச்சுக்கிற விவசாயி சின்னத்தை கேட்டாலும் அக்கறை கிடையாது. அப்போ இதுதான் இது எல்லாமே அரசியல். இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொஞ்சம் கூட என்னடா நம்மளை சந்தேகப்படுவாங்களே, நம்மளை கேள்வி கேட்பாங்களே, இந்த மாதிரி விமர்சனம்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக அமையும் நம்புகிறாங்களா? சாதகமாக அமையாதுங்க. இது எப்படி சாதகமாக ஆகும்? அடிப்படையில் பார்க்குறவங்க எல்லாம் மக்கள் என்ன அரசியல்வாதிகளா? இல்லையே. அவங்க மக்கள் வந்து ஒரு 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 சமதளத்தில் இருந்து நியாயம் எது நடுநிலை எதுன்னு பார்க்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள். அவங்க எதிரில் வந்து இது ரொம்ப அப்பட்டமாக தெரியும், அசிங்கமாக தெரியும். அதனால தானே அவங்களால இங்கே வளர முடியல. ஜி.கே. வாசன் அன்னைக்கு சின்னம் பேன் பண்ணதுன்னா அந்த ப்ரொசீஜர் கண்டினியூ ஆகணும். சரி, அவருக்கு நீங்கள் அவர் கேட்குற சின்னம் கொடுக்குறீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கும் அதே முக்கியத்துவமோ இல்லை அதே முன்னுரிமையோ கொடுக்கப்படணும். ஒரு கண்ணுக்கு சுண்ணாமோ ஒரு கண்ணுக்கும் நீங்கள் வந்து வெண்ணெயை வைக்கிறது எப்படி இருக்குது? அது அப்பட்டமாக அசிங்கமாக தெரியலையா? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இல்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அந்த புரிதல் அவர்கிட்ட இருக்குது, அது வரைக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து முதிர்ச்சியான புரிதல் 2 பேருக்கும். ஒன்று நீ சம்பாரிச்சுன்னு போ, இல்லை நான் சம்பாரிச்சுன்னு போகிறேன். புதுசாக யாருன்னா கை விட்டாங்கன்னா விடக்கூடாது, அந்த கையை தள்ளி விட்டுருக்கும். இதுதான் அந்த புரிதல். இதே தான் ஐடியாலஜி ரீதியாக அதை எப்படி பார்க்குறீங்க? ஐடியாலஜி ரீதியாக ஒத்து போவோங்க. இப்போ நீட்டை வந்து 2 பேருமே எதிர்க்கிறாங்க, மாநில சுயாட்சியை 2 பேருமே வந்து இப்போ தமிழ்நாட்டு நலன்கள் கருதி அந்த இப்போ திமுக vs அதிமுக தான் அப்படிங்கிற ஃபீல்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு நலன் கருதி முதல்ல இவங்களோட நலன் முக்கியம். அதில் புரியுதுங்களா? தமிழகத்துக்காக அரசியலுக்காக நலன் பண்ணுறாங்க, நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம அம்மையார் மதர் தெரேசா காலத்தில் காந்தியடிகள் காலத்தோடு பார்த்து முடிச்சாச்சு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறது, அவங்க சொல்கிறது. முதல்ல வந்து அவங்க நலன், அவங்க நலன், அதுக்கப்புறம் அவங்க கட்சி நலன், அதுக்கப்புறம் தமிழகத்தோட நலனுக்கு வரும். இப்போ இது 3மே வந்து பிஜேபி தள்ளி வச்சா நடக்குதுல்ல. பிஜேபி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உறவாடி கெடுக்குறீங்க. யாரை கெடுத்தீங்க? போன ஆட்சியில் ரைடெல்லாம் விட்டு அதிமுக ஊழல் கட்சின்னு அதை அந்த பிரச்சாரத்தை அதிகமாக பண்ணது, அதிமுக அதிகமாக வந்து பொதுமக்கள் கிட்ட வெளிப்படையாக காட்டி மாட்டி விட்டது யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமான ரைடு பண்ணி கூட்டணியில் இருக்கும்போது. இல்லைன்னா திமுகவுக்கு கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற கான்ட்ராக்டர் தான் இன்றைக்கி திமுகலையும் கான்ட்ராக்டராக இருக்கிறாங்க. அதே கான்ட்ராக்டர் போய் சொல்லுவாங்களா நாங்கள் 30% கொடுத்தோம், 20% கொடுத்தோம், நாங்கள் வந்து காசு வாங்கிட்டு தான் வேலைக்கு ஆள் சேர்த்தோம், அதெல்லாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, அமைதியாக போயிருப்பாங்க. அப்போ அன்றைக்கி வெளியில் கொண்டு வந்து விட்டது யார்? பாரதிய ஜனதா கட்சி. கடைசியில் அதே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணி போகுது. அப்போ இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும்போது என்ன ஆகிடும்னா, இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, பாரதிய ஜனதா கட்சி வேணாம். அந்த முடிவில் 2 பேரும் தெளிவாக இருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இப்போ கனிமொழி பேசுகிறதும் எஸ்பி வேலுமணி பேசுகிறதும் ஒரே மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதும் ஸ்டாலின் பேசுகிறவர்களும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது நம்ம போய் கேட்டோம்னா, ஏன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க, ஏன் அவங்களெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்துக்காங்கன்னா, இல்லை வேணாம் என்ன அப்படின்னா, இல்லை அண்ணா சொல்லியிருக்காரு மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, அதுக்கப்புறம் தமிழர்களோட முன்னேற்றம், இலங்கை பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு காமன் சிலபஸ் 2 பேரும் வச்சுருக்காங்க. அந்த காமன் சிலபஸ் புக்கு தூக்கி போடுவாங்க. அந்த புக்கை போட்டு பார்த்தா காங்கிரஸுக்கோ பிஜேபிக்கோ வந்து ஐயோ இந்த புக்கு நம்ம இந்த புக்கு நம்ம எடுத்துக்க முடியாது, நம்ம எப்படி மத்தியில் அரசியல் பண்ணுறது? இப்போ மேகதாது பிரச்சனை வருதுன்னும் போது திராவிட கட்சிகள் இந்த பக்கமோ, உங்களுக்கு மாநில கட்சிகள் திராவிட கட்சிகள் இந்த பக்கமோ, தேசிய கட்சிகள் அந்த பக்கம் தான் நிற்க முடியும். அந்தளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு கொண்டு போகிற அளவுக்கு சாதாரணமான விஷயம். இதெல்லாம் வந்து இவங்களோட ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு திமுகவும் அதிமுகவும் அந்த 1-2 அடிக்குவாங்க. பூத்தில் இது அப்பட்டமாக தெரியும். அதாவது ஒரு திடீர்னு ஒரு 6 மணிக்கு ஒரு 10 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்ப்பாங்க இந்த மூஞ்சிலாம் ஒன்று நமக்கு போடுமா, சரி உனக்கு 5 ஓட்டு போட்டுக்கோ, எனக்கு 5 ஓட்டு போட்டுக்கோ, இவங்களை ஒண்டி டோக்கனை கொடுத்து உள்ளே விடுவேன். அங்கே வரும்போது பாரத் மாதா கி ஜெய்னா மணி ஆயிடுச்சு போயிட்டு வர சொல்லுங்கள், 6 மணி மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். இதெல்லாம் நடக்கும். அவங்க பண்ணுறாங்கல்ல, சின்னத்தை முடக்கிறது, அப்புறம் நமக்கு பிடிச்ச கட்சிகளுக்கு வேணுன்ற சலுகைகள் கொடுக்கறது, பாண்டு வாங்கிட்டு அதை மறைக்கிறது, அவங்க பண்ணுறாங்கல்ல. இவங்க திருப்பி இவங்க லெவலில் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க இனிமேல்ட்டு. இப்போ கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டிடுறாரு. இப்போ அண்ணாமலைக்கு எதிராகவே அவங்க கட்சியினரே இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? பேசப்படுறதெல்லாம் இல்லை, அது உண்மை தானே. அது வெளியில் இன்னும் வரல. எப்போ வரும்னா, இப்போது தேர்தல் நெருங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 13-14 பேரோ பாரதிய ஜனதா கட்சியில் சீட்டு வேணாம் எங்களுக்கு, ஐயா கௌதம் கம்பீர் ஆரம்பித்து விட்டார். அதுக்கப்புறம் வி.கே. சிங் போன்றவர்கள் பாப்புலராக இருக்கக்கூடிய இது, ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஜெனரல் இது ஒருத்தர் போனார்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பழைய தளபதி ஒருத்தர் உள்ளே வந்து சேர்றாரு. அப்போது நிறைய பேர் சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அங்கே உள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது. இப்போ மேலேயுமே பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி தான் தமிழகத்திலுமே உள்ள பிரச்சனை எல்லாம் இல்லாமல் இல்லை. நீங்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். தமிழ்நாட்டில் சீட்டு வேணான்னு யார் சொல்கிறது? தமிழ்நாட்டில் சீட்டு வேணான்னு யாரும் சொல்ல, போய் நிற்கணும்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. நிற்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்ருக்காங்க. இவங்க ஒன்றும் ரொம்ப
இப்போ ஒருத்தர் ஒரு அடிப்படையாக இயல்பாக பேசுவோம். இப்போ நான் வந்து ஒரு சீட்டில் நிற்கணும் அப்படின்னா ஒரு வேட்பாளர் என்ன பண்ணுவார்னா அடிக்கடி அந்த தொகுதி போவார், அங்கே இருக்கிற மாவட்ட செயலரெல்லாம் பேசுவார், அந்த மக்களுக்கு வந்து எதனா வந்து அந்த குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்குறது, மழை காலத்தில் கொடை கொடுக்குறது, இல்லை பெண்களுக்கு வந்து அயன் பாக்ஸ் கொடுக்குறது, இல்லை கை கால் சரியில்லாதவங்களுக்கு வந்து அந்த வாகனம் கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் எதனா ஒரு தொகுதியில் இந்த மாதிரி வேலை நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்க? இல்லை, எண்மண் எண் மக்கள் போயிட்டு வெறும்னே என் மக்கள் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டா மக்களுக்கு என்ன கட்சிது? அதனால என் மக்கள் என் மண் தான், அதை நாங்கள் யாரும் மாற்றி சொல்லி ஆமாம் உங்கள் ஊர் தான், மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இல்லை, அவங்க இன்னும் அதிகாரத்துக்கே வரலையே. அதிகாரத்தை நீங்கள் நல்லது செய்யும்போது அதிகாரத்தை இப்போ ரோட்டரி கிளப்பு லயன்ஸ் கிளப்பு அப்புறம் பிளட் பேங்க்கு கேன்சர் இன்ஸ்டியூட்லாம் அரசியல் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணாமல் இருக்கிறாங்களா? மக்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குங்க. அனாதை குழந்தைங்க எவ்வளோ இருக்குது, நல்ல துணிமணியை வாங்கி கொடுத்தீங்கன்னா போட்டுக்குவாங்க. புஸ்தகம் நிறைய பசங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லை, ரத்த தான முகாம் நிறைய நடத்தலாம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மக்கள் நெருங்கி போகலன்றீங்க. அவங்க போலியா எங்கே போனாங்க? சரி, அது ஓகே, அரசியல் பிரச்சனைக்கு வருவோம். இப்போ நான் முன்னாடி சொன்னது இப்போ உங்கள் பண்ணலை. இப்போ வருவோம். விலைவாசி பிரச்சனை இன்றைக்கி இருக்கா இல்லையா? மக்கள் அன்றாட பாதிக்கப்படுறாங்க. சரி, உங்களால் போய் பெட்ரோல் பங்க்லேயும் கேஸ் சிலிண்டரை எதிர்த்து போராட முடியாது, ஏன்னா விலை ஏற்றி விட்டதே நீங்கள் தான், பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்கள் குறைந்தபட்சம் டிஎன்இபி ஆஃபீஸ் முன்னாடி போய் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல, ஒரு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கலாம்ல, எதனா ஒரு சில மாவட்டத்தில், இல்லை நீங்கள் தொகுதி நிற்க போகிற இடத்துல. அப்போது நீங்களே வந்து நிற்கிறதுக்கு தயாராக இல்லை, உங்களை இப்போ யாரோ நிர்பந்தம் பண்ணி நிற்க சொல்லிட்டு நிற்கிறீங்களா? இல்லைன்னா 18% வளர்ந்துருக்கிறேன்ற நிற்க மாட்டேன்றேன்னா அப்போ நாங்கள் மாட்டிக்குவேன்ல. அதனால சரி நாங்கள் போய் நிற்கிறோம், ஜி சொல்லிட்டாங்க மேலே அப்படின்றதுக்கோசரம் வந்து நிற்கிறேன். இப்போது குஷ்புக்கு சீட்டு கொடுக்கல, என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. ஐயா ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கல, என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. இல்லை, அவர் தான் அரசியலை விட்டு நான் விலகிறேன், தேர்தல் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டார்ல. ஆமாம், தேர்தல் அரசியலை விட்டு விலகின மாதிரி தெரியலீங்களே அவரோட அறிக்கையோ அந்த கூட்டத்தில் போய் பேசுறது கொள்றதெல்லாம் பார்த்தா. நான் வந்து இது வந்து எப்படின்னா கோவத்தில் பேசுவாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் விலகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இல்லைண்ணா நீங்கள் விலகிட்டா எப்படி, நீங்கள் வாங்கினேன் நீ என்ன விலகிறது, நானே விலகிறேன் அப்படி கிடையாது. நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு சமாதானம் பண்ணி பேசி நமக்கு வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு சீட்டு கொடுக்கணும். ஏங்க தூத்துக்குடியில் எத்துன்னு போயிட்டு நயினார் நாகேந்திரன் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஒரு சர்ச்சை வந்தது. அதே அந்த தொகுதி ஒண்டி சர்ச்சையாச்சு. ஏன் கோயம்புத்தூருக்கு பதிலாக பொள்ளாச்சின்ட்டு முருகன் அவர்களுக்கோ இல்லை அண்ணாமலை அவர்களுக்கோ வரல அந்த இது சேஞ்சு? ஏன் அங்கே ஒண்டி வந்தது? அது மாதிரி அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் ஓரங்கட்டி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் இப்போ இந்த ஜூன் 4க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். வெளியிலலாம் வராமல் இப்போ சூர்யா சேவியர்னு ஒருத்தர் இருந்தார், ரைட்டுங்களா? அப்புறம் திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருந்தாங்க. இப்போ அவங்களாம் வந்து ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ட்விட்டர் போடுறது கொள்வது பேசுறது இதெல்லாம் இருந்தது இல்லையா? இப்போ அந்த பிரச்சனைலாம் இப்போ அமுங்கி இருக்குது. அதெல்லாம் தீர்வு வந்துச்சா அப்படின்னா தெரியாது. என்னென்ன பிரச்சனை என்னென்ன இருக்குன்றது நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். இன்னொரு கவனிக்கப்படுற தொகுதி விருதுநகர். விருதுநகரில் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அவங்களும் விஜயகாந்தோட மகன், அதிமுக கூட்டணியில் விஜயகாந்தோட மகன் விஜய பிரபாகரன், அங்கே திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு மாணிக் தாகூர் நிற்கிறாரு. ராதிகா பேசுனாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நாட்டாமையை வர சொல்லுவேன் அப்படின்னு. அந்த கமெண்ட் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஆன்மாவாக இதை பார்க்கும்போது எப்பா என்னப்பா நடக்குது இது. ஒரு சைடு ராதிகா அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் மீது அதிக ஒரு பற்று கொண்டவர். அதாவது தமிழகத்தில் ஒரு 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 தைரியமான ஒரு ஆம்பளை ஒருத்தர் இருக்கிறார், ஆண்மகன் இருக்கிறாருன்னா அது விஜயகாந்த்னு சொல்லி அப்போவே பாராட்டினவங்க. அதாவது இந்த நடிகர் சங்க விஷயத்துலலாம் அவர் எடுக்கக்கூடிய அந்த இது, அதாவது ஒரு சில பேர் மேலே மரியாதை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ராதிகா அவர்களுக்கு விஜயகாந்த் மீது அதிக மரியாதை. ஆனால் எதிர்த்து நிற்கிறது பார்த்திங்கன்னா அவரோட மகன். அதாவது அந்த கட்சி வந்து உயிரை விட்டு அந்த கட்சி கொஞ்சம் உயிரோட்டத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் ஐயா விஜயகாந்த். ஒரு வேளை அந்த தேமுதிமுக தொண்டர்களுக்கு ஒரு ஆதரவு, இவர் ஒரு வேளை ஜெயிச்சார் இல்லை ஒரு வேளை வந்தார் விஜய பிரபாகர்னா அந்த ஒரு கட்சி இருக்கட்டுமே, நல்லா சோறு போட்ட நல்ல மனுஷன் இன்றைக்கி இல்லை அப்படின்ற அந்த ஒரு அனுதாபம். அதில் போய் குறுக்கில் நின்ட்டாங்க இப்போ 2 பேரும். இப்போ அவர் இப்போ மேலேருந்து ஐயா பார்ப்பார் என்னப்பா நடக்குது, அரசியல் என்னெல்லாம் பண்ணுது பாருன்ற மாதிரி அவரோட நிலைப்பாடு இருக்கும். இப்போ ராதிகா அவர்கள் சொன்ன அந்த நாட்டாமையை கூப்பிடுவேன் அப்படின்னது, இவங்க இன்னமும் அந்த செட்டிலேயே இருக்கிறாங்க. இப்போ நாட்டாமல் அங்கே வந்து என்ன பண்ண போகிறாரு? அவரை நிறைய தேர்தலில் நிற்கும்போது காப்பாற்றிக்க முடியாமல், கட்சியை காப்பாற்றிக்க முடியாமல் கலைச்சி அப்படியே உருகி அந்த பாஜகவோட ஐக்கியமாயிட்டார், ஜோதியில் ஐக்கியமாயிட்டார். அப்போ ஐக்கியமானவர் ஒருத்தர் போய் இப்போ நாட்டாமையை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணீங்க? சரி அவர் தான் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா அண்ணன் வந்து நல்லா மெத்த படித்துவார். அவரும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படத்தில் வந்து நான் கலெக்டர் ஆக்கி விட்டேன், இந்த படத்தில் வந்து இவங்களை நான் வந்து எம்பி ஆக்கி விடுவேன். அந்த படம், அந்த ட்ராமா, அந்த ஸ்கிரிப்ட் அதுக்கேற்ற மாதிரியே வசனம் பண்ணுறாங்க. அப்போ அடிப்படையில் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, விருதுநகரில் நிற்கணுன்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா ஒரு வருஷம் முன்னாடி விருதுநகர் போய்
அங்கே பட்டாசுலாம் வெடித்து நிறைய பேர் சின்னாபின்னமானாங்க. அடிக்கடி அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி மருத்துவமனையில் இருக்கவங்கள போய் பார்த்து எதனா ஒரு ஆறுதல், இல்லை ஒரு 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 ஹார்லிக்ஸ் பாட்டிலு, இல்லை கொஞ்சம் பழம் வாங்கி போய் கொடுத்து, இல்லை ஒரு செத்த வீட்டில் போயிட்டு அந்த படத்துக்கு போய் பூவை போட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையன் போயிட்டா, உங்கள் அப்பா போயிட்டார், கவலைப்படாதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 5000 10,000 இவங்களாம் செய்யக்கூடியவங்க தான், வசதி படைத்தவர்கள் தான். அந்த மாதிரி யாருன்னா பண்ணாங்களா? திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி கூட்டணி அமைஞ்சோன்னா சறுக்குன்னு இறங்கி வந்து நிற்கிறீங்க. அப்போ 30 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வருவீங்க வேட்பாளர்னு, வந்த உடனே இது மக்கள் பார்வையிலேருந்து பேசுகிறேன், வந்த உடனே உங்களை அப்படியே ஏற்றுக்கணும், எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது, அவர் நாட்டாமையை கூப்பிடுவேன்வார், இவர் நான் கலெக்டர் ஆகி கூப்பிடுவேன், எம்பி ஆகி கூப்பிடுவார். இல்லை விஜய் பிரபாகரன் வந்து அவங்க ராதிகா சரத்குமாரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்க. அங்கே இன்னொன்று விஜய் பிரபாகர் கொஞ்சம் சிம்பத்தி வேவ் நல்லா கிரியேட் ஆகுது, மக்கள் வந்து போகிற இடத்துல அப்படி பார்க்குறாங்க பேசுகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விஜய் பிரபாகர் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறான்னு, அது வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்குறது, ஒரு நட்பு பாராட்டுறது தப்பு கிடையாது. அவங்க அந்த 2 குடும்பத்துக்கு ஒன்றும் சண்டைலாம் கிடையாது, குடுக்கல் வாய்க்கால் தகராறோ இல்லை கடன் பிரச்சனையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு ராதா ரவியை பார்க்குறாரு விஜய் பிரபாகர், இல்லை ராதா ரவியை மேபி வேறு கட்சியில் போய் எதிர்த்து நிற்கிறாருன்னா அங்கேயும் விஜய் பிரபாகர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அப்பாவோட நண்பர், அப்பாவோட நெருங்கி. அதே மாதிரி ஒரு சம்பவம் தென் சென்னை தொகுதியில் தமிழிசையும் தமிழிசையும் கட்டி அணைச்சிக்கிட்டாங்க, வாழ்த்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க, பாஜக வேட்பாளரும் திமுக வேட்பாளரும். எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு மனிதாபிமானத்தோட வெளிப்பாடு. அதுக்கு வந்து அது வந்து சந்தோஷமான ஒரு தருணம். அது வந்து இப்போ முன்னாடி நம்ம பேசுனது அது மரியாதை நிமித்தமாக பண்ணுறது, காலில் விழுந்துக்கிறது. இது வந்து எப்படின்னா அன்பை பரிமாறிக்கிற விஷயம். அதாவது அந்த 2 வேட்பாளர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க மனசில் நான் யார், எந்த கட்சி, நான் என்ன சாதி, எந்த மதம், எந்த இனம்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு பெண்மணி, நான் ஒரு தேர்தலில் நிற்கிறேன், நீ ஒரு பெண்மணி, நீ ஒரு தேர்தலில் நிற்கிறேன்னு அந்த நட்பையும் அந்த மனிதாபிமானத்தையும் பராமரிக்கிறாங்க. அதனால அந்த முகத்தில் பாருங்கள், 2 முகத்துலையுமே வந்து அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சிரிப்பு, அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் ஆகட்டும் எதுவுமே, அது வந்து ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் எல்லா பாராளுமன்ற தொகுதியிலையும் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகும்போது இருந்தால் நல்லாயிருக்கும். தமிழகம் வந்து இன்னும் ஒரு பண்பட்ட ஒரு மண்ணாக பார்க்கப்படும். 2 பேருமே படித்தவங்க, தரம் தாழ்ந்து பேச மாட்டாங்க, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஒரு நல்ல எடுத்துக்காட்டை தென் சென்னைக்கு அந்த 2 ஆளுமைகளும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நான் பார்க்குறேன். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில். அவங்க கட்சியினர் இன்னுமே போராட்ட களத்தில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சிறையிலிருந்தே அவர் சில விஷயங்களை கட்சியினருக்கு சொல்லிகிட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? அதாவது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை வந்து நாடு முழுவதும் வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் வந்து ஹேமந்த் சோரன் அவர்களை கைது செய்த விதமாகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி டெல்லியில் துணை முதல்வராக இருந்த சிசோடியா அவர்களை கைது செய்த விதமாகட்டும், வச்சதுன்றது ஒரு பெரிய பேசுபொருளாவோ இல்லை ஒரு பெரிய போராட்டத்தையோ உருவாக்கலை. ஆனால் கெஜ்ரிவால் அவர்களை நீங்கள் கைது செய்த உடனே அது வந்து ஒரு போராட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கமாக பெருசாகிட்டு இருக்கு. அது எப்போ இன்னும் பெருசாக வெடிக்குன்ற மாதிரி தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வழக்கானது வந்து ஏதோ டெல்லி பிரச்சனை ஒண்டி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சாலைக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் போக்குவரத்து நெரிசல் ஆச்சு, இப்போ வந்து கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பொதுமக்களை பொறுத்தவரைலாம் என்னென்னா, ஒரு சைடு ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் பண்ணுறாங்க விடுதலை செய்யணும், இன்னொரு சைடு வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் பண்ணுறாங்க ஜெயிலேருந்து ஆட்சி பண்ணக்கூடாது, நீ பதவி விலகு, நீ பேசுகிறதுலாம் போய் அங்கேருந்து ஜெயிலிருந்து எப்படி நீங்கள் வந்து கடிதம் அனுப்பி ஆட்சி அனுப்ப முடியும், இது தப்பு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி. இப்போது ஓட்டு போட்ட மக்களோ இல்லை ஓட்டு போடாத மக்களோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உங்களோட இந்த அரசியல் பிரச்சனைனால அங்கே பாதிக்கப்படுறது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள். இது முதல் பதிவு. 2வது, இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதிகமாக கலந்துருக்குன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளில் நியாயம் இருக்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, இது ஜனநாயக திருவிழா தேர்தல் என்பது. இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு முக்கிய கட்சி வேட்பாளரையோ இல்லை முக்கிய கட்சி பிரதிநிதியோ கட்சி தலைவரை போயிட்டு மக்களையே சந்திக்க விடாத அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இதோட போகாமல் ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நாடே வந்து, அதாவது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலைநகர் டெல்லி பிரச்சனையாக இல்லாமல் நாடு தழுவிய பிரச்சனையாக மாறாமல் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ப்ராப்ளம்னா எப்படின்னா, இன்டர்நேஷ்னலில் எல்லாரும் பார்க்குறாங்க, மற்ற நாடுகள் கூட இதை கவனித்து பார்க்கிறது. காரணம்னா, தலைநகர் டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு நாட்டினுடைய தலைநகரனுடைய முதலமைச்சர் ஜெயிலில் இருக்கும்போது அங்கங்கே போராட்டம் வெடிக்குது. அப்போ அங்கே என்ன மக்கள் ஆட்சி நடக்குதா, அங்கே ஜனநாயகம் இருக்குதான்றது ஆட்டோமேட்டிக்காக மற்ற நாடுகள் கேட்பாங்க. ஜெர்மனி வாயை விட்டாங்க. அதற்கு இந்தியா என்ன சொல்லுச்சுன்னா, இது எங்கள் ஊர் பிரச்சனை, எங்களோட நீதித்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதெல்லாம் தேவையில்லை, இது உள்ள தலையிடாதன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதாவது ஒரு சில நேரத்தில் டைரெக்டாக கேட்குறாங்க,
ஒரு சில நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த யூஎஸ் டிப்ளமேட்டிக் அஃபீஷியல்ஸோ இல்லை கான்சுலேட்டில் இருக்க அதிகாரிகளோ பேட்டி கொடுக்குறாங்க, வெளியில் விசாரிக்கிறாங்க இதை பற்றி. அப்போ எல்லா தூதரகங்களும் இதை பற்றி ஆராயிறாங்க. ஏன்னா அங்கே டெல்லியில் தான் எல்லா தூதரகமும் அமைஞ்சிருக்கு. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த கான்சுலேட்டினுடைய வேலைகள் விவகாரங்கள்லுமே அஃபெக்ட் ஆகும். அன்றாடம் டிராஃபிக் ஜாம் ஆகுது, அங்கங்கே போராட்டம்னா எல்லாரும் அங்கே கடை திறந்து வச்சுருக்காங்க. கான்சுலேட் பசங்க போய் படிக்கணும், கொல்லணும், வீசா வாங்கணும், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து ஒரு போக்குவரத்து நடக்கணும், இல்லை வியாபாரம் நடக்கணும்னா அந்த கான்சுலேட் அந்த வேலைகளுமே வந்து பாதிப்படையும். அதனால் அவங்க அதை பேசுகிறாங்க. அப்போது சாதாரணமாக முடிய வேண்டிய ஒரு பிரச்சனையை இதுக்கு தீர்வு என்னென்னா, ஒன்று ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கைது செய்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்திடணும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே ஏமாத்துறாங்கன்னா, கோர்ட்டோட விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்களான்னு கேட்குறாங்க. கோர்ட்டோட விஷயத்தில் யாரும் தலையிடலை. அவங்க கேள்வி கேட்கறது அமலாக்கத்துறையின் நடவடிக்கை தான். அமலாக்கத்துறை என்பது விசாரணை ஒரு ஏஜென்சி, அது வந்து காவல்துறையால் நடத்தக்கூடிய ஒரு அமலாக்கத்துறை. காவல்துறை நடவடிக்கை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி நிறுத்துங்க, கோர்ட்டு முடிவு பண்ணுன்றதான் அதோடைய தன்மை. அமலாக்கத்துறைக்கு எல்லாமே இருக்கா பதவி அப்படின்ற அந்த கேள்வி கேட்குறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாரதிய கட்சி எங்கள் நாட்டினுடைய நீதித்துறை பிரச்சனை, இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு மடை மாற்றுறாங்க. அப்போ இன்னொன்று, இப்போ இந்த கெஜ்ரிவால் அவர்களோட பிரச்சனை வந்து இதோட போகாமல் ஒரு முன்மாதிரியாக மாறி இருக்கு பல விஷயத்தில். அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து ஜெயிலில் இருந்து ஆட்சி நடத்த முடியுமா? இதற்கு முன்னாடி எடுத்துக்காட்டு இருக்குன்னா இல்லை. அப்போ இது ஒரு எடுத்துக்காட்டும் ஒரு பேசு பொருள் ஆகிவிட்டது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்ட சிக்கல் எவ்வளோ உருவாகுது பாருங்கள் இதனால். கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒழுங்காக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்களே வந்து கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் ஆக்குறாங்க. அப்போ இதற்கு எப்படி தீர்வு? அப்போ பத்திரிகையாளர் சொல்கிறாரு, இப்போ கெஜ்ரிவால் லஞ்சம் வாங்குவார், ஊழல் பண்ணுவார், அதை விசாரிக்கக்கூடாது. அப்படி அல்ல, அதற்கு முறையாக செய்யுங்கன்றது தான் அதற்கு பதில். நீங்கள் வந்து சட்டத்துக்கு முன்னாடி அவரை நிறுத்தி தண்டனை குற்றவாளியை ஆக்கிட்டு ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளின்னு நிரூபணம் ஆகும்போது நீங்கள் என்ன வேணால் நடவடிக்கை எடுக்க, ஜெயலலிதா மாதிரி. அப்போ பிரச்சனை கிடையாது. நீங்கள் சும்மாவே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கஸ்டடியில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு தீர்ப்பும் வராமல் தீர்வும் கொடுக்காம பணம் அவர் எவ்வளோ கையகப்படுத்தினார், எங்கே அந்த எவிடன்ஸையும் வெளியில் சொல்லாமல், அமலாக்கத்துறை இதற்கெல்லாமே வந்து மறைக்கிறதுக்கு அந்த பவர்ஸ் இருக்குது. அமலாக்கத்துறை எதுவுமே வெளிப்படையாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ சிபிஐலையோ இல்லை நீங்கள் வந்து மற்ற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில் நீங்கள் வழக்கு பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொடுக்கணும். முன்மாதிரித்தனம் இருக்குது, இப்படி தான் செய்யணும், இதுதான் முரணு. என்ஃபோர்ஸ்மெண்ட் துறைக்கு டைரக்டரேட்டுக்கு அதெல்லாம் கிடையாது, அமலாக்கத்துறை. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அமலாக்கத்துறையை வைத்து கைது செய்கிறாங்க. இப்போ நாளைக்கு இதே நிலைமை நீடிச்சுன்னா எந்த ஒரு முதலமைச்சரையோ இல்லை எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ நீங்கள் கைது செய்து நேராக எடுத்துமே அமலாக்கத்துறையில் கஸ்டடியில் வச்சுட்டிங்கன்னா பிணை கிடைக்காம பெயில் கிடைக்காம அவங்க பாட்டு எத்தனை நாள் வேணால் வச்சுட்டு இருக்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. இது ஒரு முன்மாதிரி இல்லாத ஒரு ஒரு சட்டமாக இருக்கிறது. இதனுடைய பிரச்சனைகள் தெரியாமல் அன்னைக்கு இதை வந்து வளர்த்து விட்டாங்க. இது இன்னைக்கு வேற மாதிரி. இது வந்து கெஜ்ரிவால் கைதுன்றதை தாண்டி மக்கள் ஓட்டு போட்ட ஒரு நபர் கைது. அப்போ அங்கே யார் அந்த வேலையை செய்யறது? அதாவது இறுதியானது கோர்ட், நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் ஒருத்தர் குற்றவாளியா இல்லையான்னு. அந்த வேலையை தாமதப்படுகிறது. இப்போ இவங்களுக்கு என்ன, ஒரு 2 மாதம் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி. யாருக்கு? அரசியல் சாயம் கலந்த அமலாக்கத்துறை இயக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி. ஏன்னா அவரை பிரச்சாரம் பண்ண விடாமல் நிப்பாட்டியாச்சு. அவர் வெளியில் விட்டால் அவர் 38 தொகுதி பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு படி தாண்டி இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா, அமலாக்கத்துறையிலேருந்து 2 ஆர்டர் போட்டார் அவர். அதை தான் நாங்கள் வந்து கெஜ்ரிவால் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மையா? அப்படி இருந்ததுன்னா அவர் எப்படி ஜெயிலில் இருக்கவர் எப்படி இவங்க கிட்ட பேசினாங்க? அவர் எதனா துண்டு சீட்டு அமுச்சு விட்டாரா, இல்லை ஆர்டர் காப்பி அமிச்சாருன்னா அதில் எதனா கையெழுத்து போட்டாரா, தேதி இருக்கா? அப்போ யார் பொய் சொல்கிறாங்க, எது இது உண்மை? ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் எப்படி இவங்க கிட்ட பேசினாங்க? அப்படியா? இல்லை ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட மனைவி அவர்கள் ஏற்கிறாங்களா? அப்படி ஒருவேளை அவங்க மனைவி அதை ஏற்குனா அது ஜனநாயகத்தில் அது முறையா, அது சரியா? அதாவது ஒரு மனைவி வந்து எப்படி அவங்க வீட்டை நடத்தலாம், ஆனால் ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்ற இந்த கேள்விலாம் வருது. இப்போ ஒரு கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் எதிர்க்கணுன்ற பேர்லையோ இல்லை வந்து இது பண்ணுன்ற பேர்லையோ இவ்வளோ பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டுட்டீங்க. நன்றி சார், நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.